குட் ஆஃப்டர்நூன். நான் இப்போது பிரியாணி செய்ய போகிறேன். மட்டன் பிரியாணி, சோயா பீன்ஸ், வெங்காயம், தக்காளி 1 கிலோ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், புதினா தலை, 2 எலுமிச்சப்பழம், பச்சை மிளகா, உப்பு, தயிர், கொத்தமல்லி தலை, சோயா பீன்ஸ் ஊற வச்சிருக்கேன், எண்ணெய், தயிர், பாசுமதி அரிசி 2 கிலோ, பாசுமதி அரிசி 2 கிலோ தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். 10 நிமிஷம் ஊற வைக்கணும். பாருங்கள் செய்முறை. அரை லிட்டர் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொன்னிறமாக வரணும். அப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா கலரவும். பொன்னிறமாக வரணும். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். இது வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 100 கிராம். மட்டன் நான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி கூட போடலாம், வேக வச்சு கூட போடலாம். ரொம்ப முத்தலாக இருந்தால் வேக வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். எலசாக இருந்தால் அப்படியே போடலாம். மிளகாத்தூள், தக்காளி 1/2 கிலோ தக்காளி, போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. சோயா பீன்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அப்புறம் போடணும். சோயா பீன்ஸ், புதினா தலை பாதி போட்டால் போதும். எலுமிச்சப்பழம் சாறு, 2 எலுமிச்சப்பழம் சாறு, விதை இல்லாமல் போடணும். பச்சை மிளகா உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம். காரத்துக்கு ஏற்றுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். தயிர், அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, போட்டு நல்லா மூடி வைங்க. நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் அரிசி தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ அந்த அரிசி எடுத்து சாப்பாட்டில் போடுங்க. நல்லாயிருக்கும் சாப்பாடு. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. கலர் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு பாருங்கள். கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவலை இல்லை உனக்கு ஒத்துக்கொள். நாமளே செய்கிறேன்னா எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் பிரியாணி. நீங்களே வீட்டில் செய்யுங்க. உங்களுக்கு மூடி வச்சுடுங்க. இப்போது நல்லா கிளறி மூடி வைக்கணும். கலர் உங்களுக்கு தேவை எந்த கலர் ஒன்று ஜிலேபி போடுறது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா தம்மு குட்டுடுங்க மூடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.